ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சங்கு பற்றி தொடர போகிறேன். இனிமேல் ஆம ஓடுவரெல்லாம் பார்த்தோம். ஒரு விஷயத்தை தப்பாக எடுக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் நானும் ஒருவனாக இருந்தால் உரிமையோடு உங்களை கண்டிக்கிற ஒரு நிலையில் வச்சு பாருங்கள். யாரையும் திட்டுறது என் நோக்கம் இல்லை. மனுஷன் திருந்தணும், வருங்கால சந்ததிகளுக்காவது இது புரியட்டுமே அப்படின்றதுக்காக பேசுகிறோம். யாரையும் தாக்குறதோ தூக்குறதோ நமக்கு வேலை இல்லை. எனக்கு எதுக்கு இருந்தாலும் கொஞ்ச நாள் வந்ததுக்கப்புறம் எதை வீரத்தை வளர்த்து நான் போவேன், பண்ண மாட்டேன். அதனால் விட்டுருவோம். யார் தப்பா எடுக்காதீங்கன்றதுக்காக இந்த வார்த்தையை பேசினேன். சங்குகள் நம்ம உடம்புல 8 நிலை இயக்கங்கள் தான் மூலமாக இருக்குது. அது எல்லாரும் தெரிஞ்சது இல்லையா? இந்த 8 நிலை இயக்கங்களும் நவரசங்களுக்கு உட்பட்டு இயக்கம் காண்பது. 9 நிலைகளுக்கு உட்பட்டு இயக்கம் காண்பது. அத 7 நிலை இயக்கங்கள் ஸ்வரங்கள் என்ற நிலையில் இயக்குகின்றன. இதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நவரசங்களை 8 நிலைகள்ல 7 ஸ்வரங்களாக்கி பாடலை தொகுக்கிறோம். சப்தம் வருது இல்லை நம்மளுக்கு, குரல். அந்த குரல் 7 நிலைகளில் தான் செயல்படக்கூடியது. இந்த 7 நிலைகளை உள் உறுப்புகள் 8 நிலைகளில் இயக்கும். இந்த 8 நிலை இயக்கம் உச்சி, பெருமூளை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம பேச போகிறோம். ஒன்று தனித்தனியாக சொல்கிறேன், போட்டு குழப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். தனித்தனியாக சொல்கிறேன். அதுலேருந்து என்னென்ன பகுதிகள் எந்தெந்த இடத்துல நமக்கு இனிமையை இதெல்லாம் கொடுக்கும். ஸ்வரங்கள், ஆனந்தம், அபஸ்வரம் இதெல்லாம் வருது இல்லை? அபஸ்வரம், ஸ்வரம்ன்றது இனிமையையும், அபஸ்வரம்ன்றது கடுமையையும், அதாவது கரடு முரடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடியது. இப்போ ஒரு படத்தில் பழைய பாட்டில் எடுத்தா பாட்டு பாடவா பார்த்து பேசவான்னு அந்த பாட்டு வரும். அதை பிபி ஸ்ரீனிவாசனே ரொம்ப அழகாக போடார். அதே பாட்டை நானும் சீனிவாஸ் தான் இப்போ பாடார். பாட்டு பாடவா பார்த்து பேசவா நல்லா இருக்குமா? அந்த பாட்டு பாடவா அப்படின்ற இப்போ இதே சரியில்லை குரல். அவருடைய இனிமைக்கு முன்னால் பாட்டு பாடவா பார்த்து பேசவான்னு அபஸ்வரம், அது ஸ்வரம். இந்த இடத்தெல்லாம் கேட்கும் பொழுது மனிதனுடைய இயக்கங்கள், உள்நிலை செயல்பாடுகள் எல்லாம் புத்துணர்ச்சி அளிக்கப்படணும். மாறா புத்துணர்ச்சி அளிக்கலைன்னா அது அர்த்தமே இல்லாததா போயிடும். அப்படிப்பட்ட இடத்துல நம்முடைய உடல்ல என்னென்ன பார்த்தெல்லாம் மருத்துவ ரீதியில சங்குகள் நமக்கு எப்படி உதவுது அப்படின்றத இப்ப சங்குகளை பத்தி பேச போறோம். இதுல முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத தான் சொல்ல முடியும், வேற வழி இல்லை. இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம உடம்புல 8 வகையான நிலைகள்ல சங்குகள் முக்கியத்துவம் வகிக்குது. இதனால்தான் விஷ்ணுவுக்கு சங்கு சக்கரதாரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பெருமாள் இருக்கார் இல்லையா, அவருக்கு சங்கு சக்கரதாரினே பேர் உண்டு. சங்குக்கு தான் முதலிடம், அப்புறம் தான் சக்கரத்துக்கு 2வது இடம். சக்கரன்றது நம்முடைய உடல் இயக்க ஆதாரம், சங்குன்றது நம்ம உடலேருந்து எழும்பக்கூடிய சப்தங்களை மூலமாக கொண்டது. அந்த சங்கு சக்கராதாரியான இவருக்கு 8 நிலை சங்குகள் அபிஷேக பொருள்களாக வச்சு கோவில்களில் 6 கால பூஜைகளில் ஒரு சங்குகளுக்கும் அதற்கான மருந்துகளை இட்டு அந்த நீரை இவ்வளோ நேரம் ஊற வச்சு பிரசாதமாக கொடுப்பாங்க. இதுக்கு ஜலம் அப்படின்னு பேர். அதை வைணவ திருஸ்தலங்களில் தேர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சைவ திருஸ்தலங்களில் தீர்த்தம்னுவாங்க, பொதுவாக ஜலம்னுவாங்க. இந்த மருத்துவ குணம் வாய்ந்த நீர்களை காலங்காத்தால் நம்ம வாங்கி இந்த விரலை இப்படி வச்சு உள்ளு குடிக்கிறோம், கொஞ்சம் உச்சியில் தடவிக்கிறோம், மூஞ்சையும் தொடச்சிக்கிறோம். நம்ம பிடித்த 3 தேவிகளில் மூதேவி போயிடுவா அப்படின்னு. மூதேவி போட்டால் நம்ம இருக்கவே முடியாது, அது வேற. ஸ்ரீதேவி, பூதேவி, மூதேவி, இந்த 3ஆம் நிலையில் இருக்க தேவி தான் எல்லாத்துக்குமே ஆட்சி பண்ணின்னு இருக்கிறா. இருந்தாலும் நம்ம தவறாக புரிஞ்சுன்னு இருக்கிறோம்.
இந்த 3 தேவிகள் இல்லைன்னா நமக்கு கிடையாது. அந்த இடத்த வந்து நம்ம சரியான முறைகளில் பயன்படுத்துறதுக்காக சொல்கிறோம். காலை, நண்பகல், மத்தியானம், மாலை, நடு இரவு, அதிகாலை, இப்படி 6 நிலைகளில் பிரிஞ்சிடும் இந்த இயக்கம். இந்த மூன்றையும் 3 பாகமாக 3 தேவிகள் தான் ஆட்சி செய்யுது. காலையில் ஒரு தேவி, மத்தியானம் ஒரு தேவி, ராத்திரி ஒரு தேவி. இதை மந்திர அபியாசங்கள் அல்லது பக்திச்சார் நிலை இயக்கங்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பிராமி, வைஷ்ணவி, ரௌத்ரின்னு பிரிப்பாங்க. இதுதான் பிராமின்றது காலையிலையும், வைஷ்ணவின்றது மத்தியானத்துலையும், ராத்திரியில் வந்து ரௌத்ரினும் பிரிச்சுக்குவாங்க. இதை கொஞ்சம் திருப்பியும் போட்டு மத்தியானம் ரௌத்ரியும், மாலையில் வைஷ்ணவியுமா பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி 3 தேவிகள் தான் நம்முடைய பாடிக்கு மூலமாக இருக்குது. காலையிலன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் மத்தியானம் ஒன்று வரப்போகிறது இல்லை, மத்தியானம் வரலன்னா ராத்திரியே இருக்க போகிறது இல்லை. அது 3 தான் தேவி, நம்ம ஆளக்கூடிய பெண்ணம்சமாக செயல்படக்கூடியது, வேற ஒன்றும் இல்லை இது சப்ஜெக்ட். ஆக இந்த இடத்துல ஒரு 8 நிலை சங்குகளை, மருத்துவ மூலிகைகளை இட்டு அதை இவ்வளோ நேரம் 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு நம்ம கொண்டு வந்து குடிக்கலாம். இந்த சங்குகள் இப்போ முன்னே சொன்னேன், ஒட்டைச்சங்கு, ஒட்டரைச்சங்கு, படர்ச்சங்கு, நெட்டிச்சங்கு, முச்சங்கு, திரிச்சங்கு, சுழிச்சங்கு, குழிச்சங்குன்னு 8 நிலை இயக்கங்கள். இப்போ நம்ம முதல்ல சுழிச்சங்கை பார்க்க போகிறோம். சுழிச்சங்குன்றது என்ன அப்படின்றத ஃபோட்டோவாக போட்டு தான் இப்போ நாங்களால் காட்ட முடியும். அந்த சங்கை நீங்கள் எங்கே பார்த்தாலும் ராமேஸ்வரம், அந்த கன்னியாகுமரி, இந்த மாதிரி பகுதிகளில் இது சாதாரணமாக கிடைக்குது. இந்த சங்குகளை வந்து நாங்கள் பிரம்மத்தின் வாசல் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தில் ஃபோட்டோவாக பிடிச்சி எழுதி வெளியிட்டிருக்கோம். அதனுடைய பூரண பலன்கள், அது என்னென்னலாம் பண்ணுன்றதை நம்ம டோட்டலாகவே கொடுத்துருக்கோம். அதில் இதை பயன்படுத்தினா கோவில்களில் பொறுத்தவரையிலும் எந்தெந்த நேரத்துக்கு எதை பயன்படுத்தி இந்த மக்களை எப்படியெல்லாம் நோய் தீர்க்க முடியும் அப்படின்றதையும் நம்ம குறிப்பாக கொடுக்கலாம். 7 நாட்களுக்கு 7 வகையான சங்குகளை பயன்படுத்தலாம். எப்பொழுதுமே சுழிச்சங்கை பயன்படுத்தலாம். மற்ற 7 சங்குகள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு திங்கள் 1, செவ்வாய் 1, புதன் 1, வியாழன் 1, வெள்ளி 1, சனி 1, ஞாயிற்றுக்கிழமை 1, 7 நாளைக்கு 7 சங்குகளில் தீர்த்தங்களை, அந்த மருத்துவ மூலிகைகளை இட்டு அதை ஊற வைத்த நீரை குடிக்கும் பொழுது நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும். சும்மா ஒரு டீஸ்பூன் தான், ரொம்ப வேணாம். ஒரு குழந்தைக்கு நம்ம மருந்து ஊற்றும் போது பாட்டிலாக கொடுக்குறோம், அப்படி அப்படின்னு வாயில் ஊற்றுற மாதிரி ஒரு ஸ்பூன் கொடுத்தா அதுவே தீர்த்தம், அதுவே போதுமானது. அந்த வகையில் சுழிச்சங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அற்புதமான பலனை நமக்கு அளிக்க வல்லது. நமது பெருமூளை இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியே இருக்கும் அந்த சங்கு. அந்த இறை இயக்க படைப்பில் அபூர்வங்கள்னு நம்ம சிந்திக்கிறதெல்லாம் ரொம்ப பழமையாக இருக்குது. நமக்கு அது புதுமையாக தெரியுது. தெரியாத காரணத்தினால அதை நம்ம விளையாட்டுக்காக அழகு பொருளாக பார்க்குறோம். அது அப்படி இல்லை. அந்த சுழிச்சங்குன்றது அதிகபட்சமாக எடைப்பட்ட 300-350 கிராமுக்கு மேலே வளர மாட்டேங்குது. ஒருவேளை மூளைக்கும் அதுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கோ அப்படின்னு. அதே மாதிரி 7 அடுக்குகளையும் அடிப்படையாக கொண்டு தான் அந்த சங்குகளே அமைது. ரவுண்டாக வருது. என் கையில் இல்லை, இருந்தால் ரொம்ப இதுவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காமிச்சிருக்கலாம். அது அங்கே வச்சு இருக்கிறதுனால என்னால் காட்ட முடியல, ஃபோட்டோவாக காட்டுறேன். அந்த சங்கு, சுழிச்சங்கு பெருமூளையை ஒத்தே அமையக்கூடியது. நல்லா அந்த சங்கில் பார்த்தீங்கன்னா துளசி, வல்லாரை, இது 2ஐயும் அரைச்சியோ அல்லது அப்படியே வச்சோ அந்த சங்கில் ஊற்றி வச்சு அந்த வாய் வழியாக ஒரு ஸ்பூன் கொடுக்கும்போது உள்ளுக்கு எடுத்தா பெருமூளையினுடைய வளர்ச்சி அபரீத பலம் பெறும். இதை ராத்திரி நேரத்தில் செய்யறதை விட காலையில் செய்யலாம். இல்லை 6 கால பூஜையில், 4ஆம் கால பூஜையில் இதை தீர்த்தமாக கொடுக்கலாம். உள்ளுக்குள்ளே பிரசாதமாக கொடுக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு வரமாக நமக்கு அமையும். மூளையுடைய இயக்கம் அபரீத பலம் பெறும். இதை பயன்படுத்தினா கோவில்களில் கூட்டமும் பெருக ஆரம்பிக்கும். எல்லாருமே இப்போ பல பேர் என்னன்னா, எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, எனக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மூளை வளர்ச்சியை வளரணுமா, வெளியே ஒழுகி தொங்கும் இருக்கிறதுல அதை சிறந்ததை பயன்படுத்தும் போது மூளையில் இருக்கக்கூடிய கழிவுகள் விலகினாலே நம்முடைய தேவைகள் வந்து சரியா போயிடும். பலரை பார்க்கலாம், தெரியாத விஷயங்களே இருக்காது. ஆனால் ஏதாவது ஒன்று உருப்படியாக செய்யணும் அவருக்கு எதுவும் தெரியாது. எல்லாத்துலையும் ஸ்கில்டாக இருப்பார்.
சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்கும், பொண்டாட்டி மதிக்க மாட்டா, புள்ள கூட்டிங்க சட்டப் பண்ணாது, சொந்த பந்தங்கள் விலக்கி வைக்க. ஆனால் ஸ்கில்டு அவர் எல்லாத்துலேயுமே கில்லடியாக இருப்பார். அப்போது தேவையற்ற அழுக்குகளை குப்பை குப்பை தொட்டி இருக்குது, குப்பை தொட்டியில் பார்த்தீங்கன்னா அழுகின பொருள்லேருந்து புதுசாக செய்த வீணாய் போச்சு உப்பு அதிகமான பொருள்லேருந்து கூட கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பில்லா பண்டம் குப்பையில். அப்படியா? உப்பு அதிகமானதும் குப்பையில் தான் போடணும், பயன்படாது. அது எவ்வளோ நல்லதாக இருந்தாலும். அந்த மாதிரி குப்பை தொட்டியில் பல விஷயங்கள் போட்டு வச்சுருக்கும். தங்கம் இருக்கும் அதுலேயே, எவனாவது தாராவத்தை வைரம் கூட விழுந்துடும் சமயத்தில். அது குப்பை தொட்டி. அது போல் நம்ம மூளையை குப்பை தொட்டி ஆக்கிவாங்க பல பேர். படித்து 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 ஏற்றின்னு எதை எடுத்தாலும் அவங்கக்கிட்ட பேசவே முடியாது. அவ்வளவு ஒரு விஷயங்களை புஸ்தகத்தில் இருக்கிறத கொட்டுவாங்க. கட்ட 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 நடமாடும் லைப்ரரியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. நான் நூலகம் சொல்கிறேன், அது லைப்ரரி, நடமாடும் நூலகமாக இருப்பாங்க. அவங்களால ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா போய் உட்காரலாம், கேட்கலாம். அவங்கக்கிட்ட கேட்கலன்னாக்கா கோபம் வரும் அவங்களுக்கு. ஆனால் எல்லாத்துலேயுமே ஸ்கில்டாக இருப்பாங்க, எதுக்கும் பயனற்றவர்களாக இருப்பாங்க. அதில் என்ன காரணம்னா கண்டதையும் தூக்கி மண்டியில் போட்டுக்கிறது தான் விஷயம். எனக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வீடியோ பற்றி பேசுங்க, கேமரா பற்றி சொல்லுவார். கேமராவில் இந்த கேமரா இருக்குது, அந்த கேமரா இருக்குது, அது இந்த லென்ஸை போடணும், இதை இப்படி ஜூம் பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், அப்படி எடுத்து அந்த இடத்துல இருக்குது, இப்படி தெரியும், 4 மலை கீழே இருக்குது, எறும்பு நொண்டி நடக்கிறது தெரியும்னு விளாவரியாக சொல்லுவாங்க. ஆப்ரேட் பண்ண தெரியுமானா தெரியாது. ஏன்னா புஸ்தகத்தில் எழுந்த ஏற்றிட்டான். அங்கேருந்து வருவான் ஒரு மூலிகை, அந்த அரச மரம் அதை பண்ணோம் இதை பண்ணோம், அதில் இருக்குது, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அது எப்படி இருக்குன்னு தெரியாது அரச மரமே. ஆனால் அரச மரத்தை பற்றி பேசுவான். தெரியாத சப்ஜெக்டே இருக்காது. பயனற்றவர்களாக இருப்பார். இதுக்கு காரணம் என்ன? கண்ட குப்பையை ஏற்றி மண்டையில் ஏற்றிக்கிறது. அந்த குப்பைகளை கழுவி எடுத்தாலே பெருமூளை சுத்தமாயிடும், நினைவின் திறன் அபரிதமாகும். ரோட்டில் நடந்து போகிறோன்னா யாரோ ஒருத்தர் கீழே விழுந்துருவாங்க. நம்முடைய கடமைகள் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து தெளித்து நடமாடுற அளவில் இருந்தால் அவங்கள கொண்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விடலாம். இது சர்வீஸு. ஆனால் கும்பலில் போய் எட்டி பார்த்துன்னு இருப்பான். அவனுக்கு காற்று வந்தால் சுவாசம் பண்ணால் பொழைச்சிக்குவான். அவன் அந்த வெளியே காற்று பட்டுதுன்னா அவனை சுவாசம் பண்ணோட கும்பலை அடிச்சு நிற்பான். அவனும் உதவும் மாட்டான், சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பானுங்க. பார்த்துட்டு வீட்டில் போய் சொல்லுவான், இப்போ உயிர்ந்தாரு மண்டை கீஞ்சி இப்படி வந்தது பாரு, ரத்தம், அந்த மூளை தெரிஞ்சது பாரு, எலும்பு தெரிஞ்சது சொல்கிறதுக்கா நீ அங்கே போய் நின்று வேடிக்கை பார்த்த? இது குப்பை தானே, மண்டையில் ஏற்றிக்கிற குப்பை தானே. டிவியை பார்த்து உட்காந்துக்குவாங்க, அதில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். நம்மகிட்டே கதை சொல்லுவாங்க. இவங்களாம் இந்த மாதிரி ஒரு கேட்டகிரி. ஒரு தமிழ் வாழ்க, அப்படியா? தமிழ் மாதிரி ஒரு உயர்ந்த மொழியே கிடையாது தெரியுமா? இது யார்கிட்ட சொல்லுவான்னா கூட தமிழ் பேசுகிறவங்கிட்ட. அவனுக்கு தமிழை தவிர வேறு ஒன்றுமே தெரியாதவங்கிட்ட சொல்லுவான் தமிழ் வாழ்கன்னுவான். நீ இந்த தமிழ் வாழ்கன்னு எப்படி சொல்லணும்? போய் கேரளாவில் போய் சொல்லு, கர்நாடகாவில் சொல்லு, ஆந்திராவுக்கு போ, அங்கே போய் ஒரிசாவுக்கு போ, இந்த பக்கம் பாம்பேக்கு போ, அமெரிக்காவுக்கு போய் தமிழ் வாழ்கன்னு தமிழை பரப்புனா நீ நியாயம். அதாவது சொல்லுவாங்க, பிறந்த வீட்டு பெருமையாக உடம்பு பிறந்தவங்கிட்ட சொன்னான் நான். இவர் நம்மளுக்கு சொல்லின்னு இருப்பார், தமிழில் நம்ம ராஜாக்கள் அப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா, இப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா. இதை கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? மண்டை கொடையும். இவன் குப்பையெல்லாம் கொண்டு கொட்டத்துக்கு ஒரு படிப்பு. இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த சுழிச்சங்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். தேவைகள் எதுன்னு தெரியாததுனால கண்டதையும் தேடுறான் மனுஷன். முதல்ல சொன்ன மாதிரி மெயின் ரோட்டில் இடம் வச்சுருப்பான், விற்றுட்டு காசு பார்த்துருவான். அந்த காசை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வழி தெரியாது. அதனால் பொழுது போகலன்னு ஒரு பாவாடை எடுத்து இடுப்பில் கட்டிக்குவான். போகிற வரவனெல்லாம் போட்டு வெறுப்பேற்றின்னு இருப்பான். வேலைக்கு போகிறவன் நிற்க வச்சு அவங்ககிட்ட இந்த கதையை சொல்லியிருந்தான் அவன் என்ன ஆவான்? பொழுது போக புடவையை கட்டின ஊரை கெடுக்கிற கதை இது. இதை ரொம்ப அழகாக நம்ம பாதையில் சொல்லும்போது, நல்லா சடமுடியோடு ஒருத்தர் இருக்கார், நல்ல நிறைய முடியோட பார்த்தாரு. கப்பன்னு போனார், வீட்டில் இருக்கிற மீசையை எடுத்தார், நெத்தியில் ஒரு வட்டமாக பொட்டை வச்சார், ஒரு புடவை எடுத்து இடுப்பில் கட்டுறாரு, தெருவுலேருந்து வெளியே வர்றாரு. எங்கேயோ அந்த ஆம்பளைங்க எவனா இருந்தாங்கன்னா அவனை பார்த்து அப்படின்னு இழிச்சிட்டு போடுவார். போயிட்டு 4வது விட்டு ஒரு 2 தெரு சுற்றிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துருவார். இந்த ஆம்பளை பசங்க அந்த பொண்ணு என்னை பார்த்துச்சு, அந்த பொண்ணு எனக்கு பார்த்துச்சின்னு வந்து வாசல் நின்றுன்னு இருப்பான். இவர் முன்பக்கம் போவார், பின்பக்கமாக வெளியேறி புடவைலாம் கட்டி போட்டு பேண்ட்டை கட்டி ஒன்று கூட வந்து நின்றுக்குவார். என்னடா இங்கே நிற்கிறேன்னா, ஒரு பொண்ணு ஒன்று போச்சு மச்சான், என்னை பார்த்து சிரிச்சிட்டு போச்சுடா, சூப்பர் ஃபிகர்ரான்னு இவனுக்கு கும்பல், அந்த மாதிரி கும்பல் இவரும் போய் சேர்ந்துக்குவார். அந்த மாதிரி கேஸுங்க தான் நிறைய பேர் இருக்கானுங்க. கிளப்பி விட்டு சும்மா இருக்கணும் சூடேற்றி விட்டு போகிற கதை. இதுக்கு படிப்பை புக்குன்னு புக்காக படித்து குப்பைகளை ஏற்றின்னு இவனுக்கும் பயன் இல்லாத மற்றவர்களுக்கும் பயன் இல்லாத ஒரு வெட்டி பொழுதுபோக்காளர்களாக மாறிடுறாங்க பல பேர்.
இவங்களுக்கான மூலங்கள் வந்து தான் இந்த சுழிச்சங்குடைய தனித்தன்மை. அந்த சுழிச்சங்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த புஸ்தகத்தை வந்து காசியில் இருந்தப்போ ஏற்பட்ட அனுபவங்கள், இந்த புஸ்தகத்தை யாரோ எழுதுனது இல்லை, எங்கேயோ படிச்சுட்டுலாம் சொல்ல. இந்த பாருங்க, இந்த புஸ்தகத்தில் இருக்க ஃபோட்டோ நம்முடைய உருவம் தான். இந்த புஸ்தகத்தை வடிவமைச்சது, இதில் என்னுடைய அனுபவத்தை சொல்ல, இந்த அனுபவத்தை இவங்க எழுதுறாங்க. இவங்க பேர் அபிராமின் பேர். இந்த அனுபவத்துக்கு கூட இருக்கும் பொழுது இந்த சங்குகள் அப்படின்றத பொறுத்த வரையிலும் இதை கொடுத்துருக்கிறதுனால நம்ம எழுதுனதை நம்ம இது பண்ணுறதை விட அந்த சங்குகளை காட்டுறதுக்காக இந்த புஸ்தகத்தை நாங்கள் தொடரோம். வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இதா பாருங்க, இதோ இது வந்து சுழிச்சங்கு அப்படின்னு பேர். இது ஆனந்தத்தை அளிக்க வல்லது. இந்த சுழிச்சங்குடைய இது வந்து பார்த்தீங்கன்னா உள்பகுதி எவ்வளோ அற்புதமாக மூளையுடைய அமைப்புகள் எப்படி இதுவாகும் அப்படின்ற மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்க. உள்வட்டத்தில் சுழண்டு 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 இதனுடைய மேல் பகுதியை இப்போ பார்க்க போகிறோம். இது உள்பகுதி, பாட்டம் பீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பகுதி மூளை இப்படி தான் இருக்கும். நம்முடைய மூளை பாட்டம் பீஸு. இதனுடைய உச்சி பகுதி பாருங்க. இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் அந்த உச்சி பகுதி. சுழண்டு 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 கோபுரம் வந்து இப்படி இருக்கக்கூடியது. இது உச்சி பகுதி. இந்த சுழிச்சங்கு வந்து மிகவும் மூளைக்கு பலம் அளிக்கக்கூடியது. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபோட்டோ முடிச்சிடுச்சுன்னா எனக்கு கை காட்டுங்க, நான் அடுத்ததுக்கு போகிறேன். இது வந்து சுழிச்சங்குன்னு பேர் இதுக்கு. இந்த சுழிச்சங்கில் வந்து வல்லாரையில் நிறைய வெரைட்டி இருக்குது. கம்பி வல்லாரை இருக்குது, நாட்டு வல்லாரை இருக்குது, காட்டு வல்லாரை இருக்குது. இப்படி இருக்கிற நாட்டு வல்லாரை தான் மிக சிறந்த பலனை அளிக்கக்கூடியது. வயல்காட்டுகளில் அரிசி இந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த பகுதி ஓரங்கள்லாம் நிறைய விளையும். அதே மாதிரி நீர்நிலைகளில் நிறைய விளையும். அதில் இந்த வல்லாரை என்பது எடுத்துக்க வேண்டியது. வல்லாரை இன்றைக்கி கடையில் கூட பவுடராகி விற்கிறான். நீங்கள் பச்சையாக உபயோகப்படுத்துறது எதுவுமே நல்லது. ஏன்னா கட் பண்ண உடனே அது தன்னுடைய பயத்தில் 15% ஆற்றல் உள்ளே இழுத்துக்கும். வெளியே கொண்டு ஒரு 2 நாள் காய போட்டாக்கா 35% ஆற்றலை தன்னை இழுத்துக்கும். 15லேருந்து 30 நாள் இல்லை 120 90 நாட்களுக்குள்ளே தன்னுடைய முழு ஆற்றலையும் அது இழந்துடும். அது வெறும் காஞ்சி போன சருகாக தான் இருக்கும். அதனால் இந்த வல்லாரையை பச்சையாக வாங்கி பறித்து நல்லா ஒட்டை அரைச்சி தண்ணியில் கலந்து இந்த சங்கில் ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் தண்ணியில் ஊறினோம்னாலே போதுமானது. இது கூட துளசி, அதாவது ஒரு 100 ml கிராம்னு வச்சுக்கலாம் இல்லையா, 100 கிராம் 2 கை அல்ல வல்லாரையை போட்டிங்கன்னா 1 கை துளசி மிகவும் அற்புதம். துளசியில் கருந்துளசி மிக மிக அற்புதமான பயனை அளிக்கக்கூடியது. இது ரெண்டையும் நல்லா ஒட்டை அரைச்சி தண்ணியில் வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி, அந்த தண்ணி வடிகட்டினா திப்பி தொண்டையில் சிக்கக்கூடாது, அதை போட்டு பேக் பண்ணி வச்சுட்டோம்னா கோவில்களில் 24 மணி நேரமும் மனுஷனுக்கு ஜலமாக கொடுக்கலாம். ஆனால் மிக சிறந்த பலனை அளிக்கக்கூடியது அதிகாலையும் 4ஆம் காலம் 6-7 மணிக்கு மேலே தூங்க போகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய விஷயம் தான். பூஜை போடுறாங்க, போட்டு இந்த பிரசாதத்தை கொடுக்கும். 1 ஸ்பூன் போதுமானது, உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அதை நீங்களே உங்கள் வீட்டில் வச்சு செய்தனாலும் செய்துக்கலாம், தப்பு கிடையாது. இது உள்ளே போச்சுன்னு சொன்னால் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த சுழிச்சங்கு மூளை பகுதிக்கு மிக 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 அற்புதமான ஆற்றலை அளிக்கும். அப்போது தேவையற்ற குழப்பங்களும் நம்மை விட்டு விலகும். என்ன தெளிவின்மை இருக்கவங்களுக்கு இது மிக அற்புதமான வரப்பிரசாதம். இதை தான் நம்ம சொன்னோம், எண்ணம் தெளிவானால் எல்லாம் தெளிவாகும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டாகவே ஒரு சின்ன 4 வரி வார்த்தையாகவே கொடுத்தோம். இதை சாப்பிடும்போது மூளையில் இருக்கக்கூடிய செல்களுடைய வளர்ச்சி அபரீதமான பலம் பெறும். தேவையற்ற குழப்பங்கள் நம்மை விட்டு விலகும். மண்டல ஏற்றின இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நம்மளை விட்டு போகும். மிகச்சிறந்த மனித மூளை வந்து அற்புத வரம் பெறும். உச்சி பகுதியில் ஆனந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, சந்தோஷம். எப்போவுமே வந்து தோஷம் சொல்லலை, ஆனந்தம் நான் பேசுறது, சந்தோஷம் இல்லை. எப்போவுமே வந்து ஒரு மந்தகாச நிலை, எதையும் வெயிட்லெஸ் மைண்டில் வந்து எதையோ பலு போட்டு தள்ளிக்கிற ஒரு நிலை போயிடும். அப்போது உடல் நிலையில் மூளை சரியாக இருந்தால் உங்களுடைய வாழ்வுடைய எல்லா நிலைகளும் சீர்பட இயங்கும். இந்த சுழிச்சங்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வியாபார நோக்கத்தோட அது உள்ளே வந்து கழுவிடுறாங்க. கழுவும் போது ஆசிடை ஊற்றி அதை கழுவி எடுத்துடுறாங்க. அந்த கழுவி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எனாமல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரிஜினாலிட்டி அதுலேருந்து அடிபட்டு போகுது. அப்போ அந்த ஒரிஜினாலிட்டி அடிபட்டு போகும் பொழுது அதனுடைய முழு அந்த மேலே இருக்கக்கூடிய கோட்டட் வந்து கெட்டு போகுது. அந்த கோட்டடை வந்து இந்த
அது பேருன்னா அந்த வல்லாரையும் துளசியும் கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளு கொடுக்கும்போது இந்த சங்குகள் மிகச்சிறந்த பலனை அளிக்கும். அப்போ வாங்கும்போது அந்த பீஸை கழுவாத கேட்டு வாங்குங்க. வீட்டில் கொஞ்சம் கடுக்கா தண்ணி, கொஞ்சம் சுண்ண தெளிநீர், கொஞ்சம் பழச்சாறு ஊற்றி கழுவுனீங்கன்னா நமக்கு தேவையான அளவில் அந்த சங்கு ஒரிஜினலாக கிடைக்கும். மேலே பெயிண்ட் அடிச்சு புள்ளி வச்சுலாம் கொடுத்து அதை நாசம் பண்ணி வீட்டுக்கு அழகு பொருள் வைக்கிறாங்க. அதுக்கானது இல்லை நமது தெய்வீக படைப்புகள். சங்கு உங்களால் செய்ய முடியாது, செய்தாலும் அது பயன் தராது. ஆனால் அதனுடைய ஒரிஜினாலிட்டியை நீங்கள் முழுக்க பயன்படுத்திக்கலாம். அதை பயன்படுத்தும் பொழுது அந்த ஒரிஜினாலிட்டி நம்முடைய மூளைக்கு அபரிதமான பலத்தை கொடுக்கக்கூடியது. ஆசிடை ஊற்றி கழுவிட்டு அதனுடைய தன்மை போயிடும். அழகுக்கானது இல்லை சங்குகள். சங்கு சக்கராதாரியான விஷ்ணு அழகு பொருள் அல்ல, அற்புதமான வரம் அவன் நமக்கு கொடுத்துருக்கான். அதை முழுக்க பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் அதிகமான அளவில் 10 பேருக்கு கொடுக்கணும்னு சொன்னால் இந்த தண்ணியே புடமுறைகளில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை இந்த சுழிச்சங்கு, இந்த சங்கு வகைகளை எப்படி பயன்படுத்தினா உடலில் இருக்கக்கூடிய எலும்பு வளர்ச்சியின்மை, எலும்பு உடைதல்ன்ற நோய், இதெல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த சங்குகளே மிகப்பெரிய பலமாக நமக்கு அமையும். இதை இப்போ சைவம்ன்ற இடத்துல அந்த சாறு வகைகளை பயன்படுத்தி இந்த சங்குகள் நமக்கு எப்படியெல்லாம் உதவுதுன்றதை மட்டும்தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இதை எந்த ஒரு சப்ஜெக்டையும் அரை மணி நேரத்துலலாம் நம்ம முடிக்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். பட்டப்பட்டன்னு சொல்லிட்டு போகிறதுன்றது நல்லா இருக்காது. எனவே எந்த ஒரு விஷயத்தையும் அதனுடைய பாதையிலிருந்து அப்படியே அதை நம்ம ஏற்றுக்கும் பொழுது தான் சரியான விஷயங்கள் நமக்கு கைகூடும். அந்த வகையில் சுழிச்சங்கில் இருந்து கிடைக்கக்கூடிய சுத்தமான அந்த எனாமல், அதில் சேரக்கூடிய மருத்துவ மூலிகைகளான வல்லாரை மற்றும் துளசி இலை சாறு, அது ரெண்டையும் திப்பி இல்லாத வடி கொஞ்சம் வேலை எடுத்து இருக்கு, வேலை இருந்து தான் பார்க்கணும். எடுத்து அது கூட ஒரு சிட்டிக்கை பச்சை கற்பூரம், 4 ஏலக்காயை ஊற வச்சு அரைச்சி அது கூட தண்ணியை சேர்த்து உள்ளுக்கு கொடுத்தோம்னா எப்படிப்பட்ட அந்த வெப்பு நோய்களும் தீரும். சாந்த சுரூபமாக ஒரு மனிதன் மாறுவான். அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற உஷ்ணங்கள் விலகும். அவன் மனத்தெளிவோடு வாழ்வான், நிதானமாக வாழ்வான். சங்குகளை சரியாக பயன்படுத்த தெரிந்து கொள்ளும். குறிப்பாக 2 லட்சம் வகைக்கு மேலே சங்குகள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மனித இனத்துக்கு 8 நிலை சங்குகள் மட்டுமே ஆதாரமாக இருக்குது. இந்த 8 நிலை இயக்கங்களை வான்வெளியில் பிரளயம், பிரவாகம், வக்ரம், பௌசகம், காலசாலி, கலிநர்தனம், மாயா, மதி, ரோபா. மதியின அறிவு, ரூபம் என்பது உருவம். இந்த மதியின் ரூபத்தால் 8ஆம் நிலையில் அறிய எட்டா பொருள் யாவும் எட்டி பிடிக்கும் கனியாகவே நமக்கு மாறிடும்ன்றதுனால சங்குகளுடைய தன்மைகள் என்பதை வைணவம் என்கிற சம்பிரதாயம் நடைமுறை நமக்கு எப்படியெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்றத தான் நம்ம எடுத்து சொல்றோம். சம்பிரதாயம்னா நடைமுறை. வைணவம்ன்றது உடற்கூறுகளுடைய தனிப்பட்ட இயக்கம், 108 பார்ட் ஆஃப் பாடி. இது எல்லாத்தையும் தெளிவுபடுத்திக்க 8 நிலை சங்குகளில் சுழிச்சங்கை அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு அடுத்த சங்குக்கு போவோம். நன்றி கலந்த வணக்கத்துடன் பார்ப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.